ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு. இது வந்து கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ இருக்கும் மத்தி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி மசால் போட்டு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட இப்போ இதையெல்லாம் ஒன்றா கலக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த மத்தி மீனை போட்டு பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கேரளாக்காரங்க வந்து புளியெல்லாம் கரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அவங்க வந்து குடம்புளின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்குது. அது மெடிசன் வேல்யூ ரொம்ப இருக்கிறது. அதைத்தான் போட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதே போல் நம்ம வந்து குடம்புளி போட்டு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மீன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் குடம்புளி. கேரளாவில் இருந்து தான் இது அதிகம் கிடைக்கும். இங்கே தமிழ்நாட்டிலலாம் இருக்காது. இது முழு பழமாக இப்படி இருக்கிற பழத்தை வந்து இப்படி 2ஆக கட் பண்ணி காய வச்சு எடுத்து கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த புளி தான் போட்டு நம்ம மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 குடம்புளி எடுத்துக்கிறேன். அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவிட்டு அப்புறம் குழம்புக்குள்ளே போடுறேன். இப்போ நம்ம குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சட்டி சூடாகிருச்சு. அதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கேரளாலலாம் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. எங்களுக்கு என்னவோ தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் பிடிக்கலை. அதனால் நாங்கள் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்வோம். கொஞ்சம் இவ்வளோ வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இதோட 2 பச்சை மிளகாயை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் இதோட இந்த தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். குட்டி ஸ்பூன் தான், அதனால் இதில் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அதோட குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடலாம். இதோட அடுத்து குடம்புளி சேர்க்கலாம். இப்போ இதோட நம்ம இந்த குடம்புளியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம போட்ட குடம்புளியெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து கரையாது. இது வந்து ஒரு பழம்தான்.
இது கரையாது. இது இப்படியே தான் ஊற ஊற அந்த புளிப்பு லேசாக இறங்கிட்டே இருக்கும். நம்ம புளி போல் ரொம்ப புளிப்பு இருக்காது. இப்போ ஒரு 4-5 பல் பூண்டும் கொஞ்சம் தேங்காயும் இதுக்கு அரைச்சி ஊற்ற போகிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். போதும், இந்த அளவு தேங்காய் போட்டிருக்கேன், போதும். இப்போ நம்ம அந்த பூண்டு தேங்காயம் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிருச்சு. நம்ம மீனை போட்டுடலாம். இப்போ மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை எடுத்து போட்டுருவோம். இன்றைக்கி நல்லா பொடி மீனாக இருக்குது. பெரிய மீன்னா கொஞ்சம் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொடி மீன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம மீனை போட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும். மீன் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டோன்னா மீன் முள் தனியாக மீன் தனியாக அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் பார்த்து இறக்கிடணும். இப்போ நமக்கு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இதோட வெந்தயத்தை வறுத்து கொஞ்சம் பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பொடியை லேசாக தூவிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூங்கினோன்னா போதும். இப்போ நமக்கு மத்தி மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் ரெடி ஆகிருச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.